மேசம் ராசி 12 ராசிகளையுமே ஒரு அற்புதம் வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். உழைப்பால உயரக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்க. அது மட்டும் இல்லாம நினைச்சதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அதுக்காக கடுமையா உழைக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. முன்னேற்ற பாதையில நடைபோடுறது மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். நீதி நேர்மையோடு செயல்படுவீங்க. நீங்க பாருங்களேன், செவ்வாய் பகவான ஆட்சி நாயகனா கொண்டவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்துல என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெற முடியும், உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விளக்க பெற நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்ப இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சா போதும். அது என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம், முழுமையா பாருங்க. இந்த வாக்கியப்படி பார்த்தா இந்த மார்ச் 6ஆம் தேதி காலை 2:08:26 மணிக்கு சனி பயிற்சி நடக்க போகுதுங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி மயான கொலையும் நடைபெற போகுது. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் மாலை 3:30 மணிக்கும் 6:47 வரை இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி விரதங்களை கடைபிடிக்கணும், எந்த இரவத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், இதை தொடர்ந்து இந்த மாசி மகமும் இந்த மாதம் நடக்க போகுது. கும்பத்துல சூரியன் தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. இவ்வளவு கிரக பயிற்சி மாற்றங்களுமே இப்போ நடக்க போகுது. இவ்வளவு சிறப்புமிக்க மாதத்தில் இந்த மேசராசி அன்பர்கள் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், மாசி மாசத்துல மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, வாங்க பார்க்கலாம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது அது அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் உருவாகி இருக்கு. இதனால சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஏன் புதுசா முதலீடு செய்யறது, இது போன்ற யோகமான அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வராமல் இருந்த பண வரத்து கூட உங்கள் கை வந்து இப்போ சேரும் வாய்ப்பும் இருக்குது. தொழிலை முறையாக செய்யணும். தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி முதலீட்டாளர்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி சரிவர ஒப்பந்தம் போட்டு பண்ணுறது நல்லது. அதுக்கான நல்ல கூட்டாளிகளும் கிடைப்பாங்க. வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமை உங்களை விட்டு விலகவும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நன்மைகளை ஏற்படுத்தும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய்க்கிழமையில செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களோட தொழில் வியாபாரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம நன்மை அதிகரிக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர தொடங்கும். இந்த வழிபாட்டை தவறாம ஒவ்வொரு மேசராசிக்காரங்களுமே செய்யலாம். ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாயின் அதிபதி முருகன். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு உங்களுக்கு அதி அற்புதமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு முருக பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை முருகப்பெருமானோட அருளால நல்ல வகையில் உங்களுக்கு நடக்கும், எல்லாமே நல்லதா உண்டாகும். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் வீட்டிலேருந்தே ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகளை பொறுத்து என்னெல்லாம் அதிர்ஷ்டம் முதல்ல உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு புகழ், இது எல்லாமே அதிகரிக்கும். நீங்கள் செஞ்ச நல்ல வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வேலையில் இருக்கிறவங்களாம் தனியாக தொழிலை தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கௌரவ பதவி ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. அதுவும் பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தலைவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சொல்லப்போனால் நல்ல பெயர் வருது, பெரிய பொறுப்பு வருவதற்குமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறுவனத்தில் ஏதாவது இருந்தீங்கன்னா நிர்வாக இயக்குநராகும் யோகம் கூட இருக்குது. அதாவது உயர் பதவிக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். புதுசாக வாகன சேர்க்கை இருக்குது. ஒரு சிலர்லாம் பாருங்கள், வச்சிருக்கிற பழைய வண்டியை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு திடீர்னு வரும். இளம் வயதில் இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்பு இப்போ நீங்குதுங்க. இப்போ நீங்கள் வரன் பார்க்குற விஷயத்தை மும்முரமாக செய்யுங்க, நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகள் இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் நிமித்தமாக திடீர்னு பயணம் செல்ல வேண்டிய சூழல் வரும். வண்டி வாகனத்தில் நல்ல மாற்றம் இருக்குது. எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் மேசராசிக்காரங்க பாருங்கள், இந்த மாதம் ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க. பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சொல்லப்போனால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாகவும் இருப்பீங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எப்போதுமே வருத்தப்பட்டு இருந்த நிலைமை மாறுது. நீ எல்லா பிரச்சனையுமே ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க. வரக்கூடிய பிரச்சனையை தைரியமாக மன உறுதியோடு செயல்படுத்துறதுனால நீங்கள் ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க இந்த மாதம். எந்த விஷயத்தில் பொறுமையாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தொழில் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
வியாபாரம், படிப்பு, இந்த தொழில், உத்தியோகம் எல்லா விஷயத்திலுமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பண்ணணும். யோசிச்சு பண்ணால் செல்வாக்கு அதிகரிக்கும். மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கிறது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லோருக்கிட்டையுமே அவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. பெரும்பாலும் மற்றவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி தலையிட்டிங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கிக்குவீங்க. பார்த்துக்கோங்க. நிதானம், பொறுமை இது ரெண்டுமே நீங்கள் கடைபிடிக்கிறது இந்த மாதம் நல்லது. அதே போல் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து குடும்ப சூழல்லையுமே ஒரு சிறப்பான காலகட்டம் தாங்க. இருந்த சண்டை சச்சரவுலாம் தீருது. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் முதுகு தண்டுவடை முதல் கால் வரையிலான பாகங்களில் ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த பாதிப்பு உங்களை விட்டு நீங்களும் நன்மை அதிகமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் பாருங்களேன், தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது ஏற்றத்தை தரும். இறை வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் நீங்கள் சில மாற்றத்தையும் உயர்வையும் பெற முடியும். விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குங்க, அது எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் மேசராசிக்காரங்க வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்த்து போராடக்கூடிய திறமை, இது எல்லாமே நீங்கள் இறைவனின் அருளால் பெற முடியும். மேசராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், இந்த மாதம் நிறைய கிரக அமைப்புகள் மாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. இதனால் பெரும்பாலும் எல்லாமே நல்லதாக நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனம், முன்னெச்சரிக்கை இது ரெண்டையும் செயல்படுத்தினா நல்லது. அதிர்ஷ்டம் சில வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். குல தெய்வ வழிபாடு கோடி குற்றத்தையுமே நிவர்த்தி செய்யும். இந்த மாதம் பாருங்களேன், நீங்கள் வந்து உங்கள் பூர்வீக சொத்து தொடர்பான ஏதாவது பேச்சுவார்த்தை செய்கிற மாதிரி தான் அந்த பேச்சுவார்த்தையை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே போல் காதல் விவகாரத்தில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் ஆன்மீக குருமார்களின் ஆசீர்வாதம் பெறுவது, உங்களோட நன்னடத்தை, எந்த ஒரு விஷயத்திலுமே சிந்தித்து செயல்படுத்துறது, இதெல்லாம் உயர்வான இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. எந்த ஒரு கிரகண பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்லன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மாதம் வரக்கூடிய விசேஷ நாட்களில் சிவபெருமான் ஆலயம் சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யுங்க, நன்மைகளை பெறலாம். மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்த இடையூறை நீக்கும். உடல்நிலையில் இருந்த சங்கடத்தையும் போக்கும். அதே போல் இந்த இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம், உழைப்பு, முயற்சி இது இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். எச்சரிக்கையாக செயல்படுங்க, நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயரக்கூடியவங்க நீங்கள். இந்த மாதம் சில முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடை உங்களை விட்டு விலகுது. மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும். இந்த வார்த்தை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் வெளியிலிருந்து வர வேண்டிய பணம் இப்போ கை வந்து சேரும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். உங்கள் வீட்டில் பாருங்களேன், இப்போ சுப நிகழ்ச்சி நடப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். நன்மை அதிகரிக்க நீங்கள் கற்பக விநாயகரை வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் வளம் நிறைந்த நாட்களை உருவாக்குவீங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நினச்சதை நடத்தி முடிக்க வரைக்கும் அதுக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சில மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்குது. குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகுது. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கு. உறவினர் மத்தியில் செல்வாக்கும் அதே போல் ஒரு நல்ல உயர்வும் உங்களுக்கு வரப்போகுது. புதிய வாகனம் வாங்க முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். இப்போ வந்து உங்களுக்கு 22ஆம் தேதியிலேருந்து சாதகமாக வந்து உங்கள் ராசிநாதன் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு. இதனால் வரவு செலவில் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகுது. தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. லாபத்தை பாதிக்காத அளவுக்கு செலவு செய்கிறது நல்லது. ஏன்னா முடங்கி கிடந்த தொழில் இப்போ முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறதுனால செலவு பண்ணும் பொழுது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்திலையுமே சுபிட்சமான நிலை தான். கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடைபோடக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சில யோகமான அமைப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் இருளில் இருந்தவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறாரு. சங்கடம், சச்சரவு, போராட்டம் இந்த நிலை மாறும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு வருது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியுமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படணும். தேவையான வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாருங்களேன், விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும்
யோகக்காரகன் ராகு தொடர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. செலவிற்கு தேவையான வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்நியரால் கூட ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகிருக்கு. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.